film actress and model Megha Sharma is dead. We've received information that it was due to a gas accident that occurred at her private beach house. அனாமிகா. என்ன அழகான பேர்ல. சரிடா, அதான் நம்பர் வாங்கிட்டல, கரெக்ட் பண்ணு. நேற்று ஏதோ பார்த்தோம், டான்ஸ் ஆடணும், கிட்டார்லாம் வாசித்தேன். பட் இதுக்கு மேலே ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணா ரொம்ப டைம் ஆகும் மச்சான். பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன். என்ன பணம்டா, கார் இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஷாப்பிங் கூட்டின்னு போகணும், பெரிய வீடு வேலை இதெல்லாம் இருந்தா பொண்ணுங்க ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகிடும் மச்சி. ஓஹோ, நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிற. அது எனக்கு அதெல்லாம் இல்லை மச்சி, அதனால தான் இன்னும் கரெக்ட் பண்ண முடியல. அந்த பொண்ணோட நம்பர் இருக்கு, கால் பண்ணி பேசுறது ஐடியா கொடுறானா மச்சான். இந்த ஐடியா எப்படி இருக்கேண்ணே? ஹேய், உங்களுக்கு டயர்டா இல்லையா? இல்லை, நேற்று நைட்டு உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கீங்களா, அதுதான் டயர்டா இல்லையான்னு கேட்டேன். கால் பண்ணி இப்படி கேளு. உனக்கு ஏன் இன்னும் எந்த பொண்ணு செட் ஆகலைன்னு இப்போ புரியுது மச்சான். ஏய், அவ தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்னடா சொல்ற? போடா, நீயும் ஐடியாவும் நல்லா தூங்குனீங்களான்னு அவளே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஏய், இப்போ என்னடா ரிப்ளை பண்றது மச்சான்? இப்போதான் யோசிக்காம தைரியமா மெசேஜ் பண்ணணும், அப்படியே டெவலப் பண்ணு, சொதப்பிடாத. மொக்க மாதிரி ரிப்ளை பண்றான் பார். How are you? ஏய் என் சோ இரு. ஏய் என்ன சோ போன கூட மச்சி இதெல்லாம் அமிச்சு சென்ட் டேய், முதல் மெசேஜ்லயே டின்னர் கூப்பிடுவாங்க, மானத்தை வாங்குறீடா, திட்டி நம்ம போறா. எட்டா எட்டா எடி எடு. லெட் மீ நோ வேற. என்னடா ஓகே சொல்லிட்டா? எப்படா திடீர்னு ஒரு பொண்ணு டின்னர் போறது? எப்படி திடீர்னா? நேற்று நைட் நம்பர் வாங்குறப்ப மட்டும் தைரியமா வாங்கின. அப்போ பேர்ல இருந்த மச்சி. இப்போ அவங்க டின்னர் போறப்ப சரக்கடி. டேய், பொண்ணோட டின்னர் போகும்போது எப்படா சரக்கு அடிக்க முடியும்? ஓ, இவர் அப்படியே அந்த பொண்ணை கோயிலில் கரெக்ட் பண்ணாரு, பார்த்தது பப்புல. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒரு டின்னர்லேயே அவளை கரெக்ட் பண்ணிட்டு இனிமே என் கிட்ட அட்வைஸ் கேட்காது. ஆல் தி பெஸ்ட். டேய், டின்னருக்கு எங்கடா கூட்டிட்டு போறது? ஆந்திரா மிஸ். ஹாய், எப்படி இருக்க? Good. Pretty dress. Thanks. It was a birthday gift. சரி, உள்ள போலாமா? Yeah, sure. Nice place. Have you been here before? Yeah, just once. So, birthday gift ன்னு சொன்னீங்க. உன் பர்த்டே எப்போ? போன வாரம் 22nd Jan. ஒரு வாரம் லேட்டா மீட் பண்ணி ஒரு பர்த்டே ட்ரீட்டே மிஸ் பண்ணிட்டேனே. எனக்கும் ஒரு பர்த்டே கிஃப்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஹே, உன் பர்த்டே எப்போ? 29th November. Sagittarius. ஏ? பேப்பர்ல ராசி பலன்லாம் படிக்க மாட்டியா? நான் Aquarius. ஆஸ்ட்ரோலாஜிக்கலி நவம்பர் மாசத்துல பிறந்தவங்களோட செட்டே ஆகாது, எப்பவும் சண்டை தான். நான் 29th November. நவம்பர் ஆல்மோஸ்ட் ஓவர்ல. டிசம்பர்னு வச்சுக்கேன். நோ, ஒரு நாள்னாலும் நவம்பர் தான், மாற்ற முடியாது. What would you have, sir? Yeah, red wine, Anamika? Yeah. 2 red wine, starters. Thanks. Sure. உன் ஃபுல் நேம் என்ன? அர்ஜுன் கிருஷ்ணா. அர்ஜுன் கிருஷ்ணா அனாமிகா லக்ஷ்மி. ஓகே, அட்லீஸ்ட் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்கலாம், உனக்கும் எனக்கும் மேட்ச் ஆகுதானே. Sister. One more glass. Sorry, sir. It's 11:45. The bar is closed. Sorry, sir. என் ஃப்ரெண்டு என் பர்த்டேக்கு அப்சல்யூட் வாட்கா கிஃப்ட் பண்ணா. என் வீட்டில் இருக்கு, உனக்கு வேணா? Hey, அதெல்லாம் வேணாம். No, no. It's okay. Even I don't mind another drink. நம்ம வேணா இங்கேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? You have a problem? Yeah, okay, sure. போலாமே. Check please. ஓகே தானே? என்ன ஓகே தானே? இல்லை, 12 மணி ஆயிடுச்சு.
வீட்டுக்கெல்லாம் வரலாமா? ஆனா ஃபர்ஸ்ட் இவரை போய் டிராப் பண்ணி வரேன். ஜஸ்ட் ஓகேன்னு தானே கேட்டேன். அப்போ இனிமே பேசாம குவைட்டா வா. ஆனா இங்க ரைட்ல நிறுத்துங்க. இங்க தான். ஹே ஆமா அர்ஜுன், சொல்ல மறந்துட்டேன். யூ சிங் really well. ஆனா your friends முன்னாடில என்ன ரொம்ப embarrass பண்ணிட்டேன். It's okay. Hey, your neighborhood pink bicycle. I got it for her birthday. இங்க வாட்ச்மேன்லாம் யாரும் இல்லையா? யாரு? அண்ணா. அட நீயாமா? இன்னைக்கு வீடு சர்வீஸ் பண்றமா வரலமா? நாளைக்கு ஆள் விட்டு வர சொல்றேன். என்ன? No problem. என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? வாட்ச்மேன் தானே? அவர் எங்க அப்பாவா? எப்படி பயப்படுற? அழகான அபார்ட்மெண்ட். Thanks. Take yourself at home 2 minutes. அர்ஜுன். ஓ இன்னும் ஓப்பனே பண்ணலையா? ஸோ உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? எனக்கு 5 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஓ சாரி. அப்பா இங்கே தான் இருக்காரு. பெரிய வீடு, ஆனால் ரொம்ப தூரம். ஈஸியாக வீக்கெண்ட்ஸில் அங்கே தான் இருப்பேன். ஆனால் காலேஜ் டைமில் எங்கே? காலேஜ் இங்கேருந்து கிட்டக்கு இல்லை. என்ன? இல்லை, நான் படிக்கும்போது எனக்கும் காலேஜ் ரொம்ப தூரம். எங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்களா? பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தாங்க. பை தி வே அர்ஜுன், உன்கிட்ட ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம். என்ன? இல்லை, இது வரைக்கும் எந்த பையனும் என் அப்பார்ட்மெண்ட்க்கெலாம் வந்ததில்லை. நிஜமாவா? என்ன நிஜமாவான்னு அவ்வளோ ஷாக்காக கேட்குறேன்? அப்போ பசங்களை நான் சும்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு நினச்சியா? ஏய் இல்லை நம்புகிறேன். என்னையே 2 நாளாக தான் தெரியும். அதான். லுக் அர்ஜுன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோட கேரக்டர் தெரியறதுக்கு 2 நாள் இல்லை, ஜஸ்ட் ஒரு டின்னர் போதும். ஒரு டின்னர்லையா? எப்படி? ஓகே லிசன், பேசிக் ரூல் நம்பர் 1. ஒரு டின்னர் டேட்டுக்கு ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழையும் போது பொண்ணு உள்ளே போகிற வரைக்கும் பையன் டோரை ஹோல்ட் பண்ணும். ஆமாம், ஏன் இதெல்லாம் பண்ணுறது இல்லையா? ஹலோ, இதுலேயே 30% பாய்ஸ் ஃபெயில். அப்புறம் நம்பர் 2, டின்னர் எட்டிகெட். சாப்பிடும்போது சத்தம் பண்ணுறது. இதில் 40% அவுட். செம மேட்ருங்க. ஓகே நெக்ஸ்ட். நம்பர் 3, ஃபர்ஸ்ட் டேட்டில் பையன் தான் பில் பே பண்ணோம். நாங்கள் ஆஃபர் பண்ணுற மாதிரி நடிப்போம், ஆனால் பையன் தான் பில்லை வாங்கி பே பண்ணோம். No, come on, I'm fine with this. Okay. Anyway, it's my profession. I have to take care. Excuse me, bill please. Yeah. Hey, மச்சான், இங்க சிக்னல் இல்ல. இரு வெளிய வந்து பேசுறேன். மேம் யுவர் பில்? பில். பட் இந்த தேர்ட் ரூல் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் பையனோ பொண்ணோ மீட் பண்ணால் மாற்றி பே பண்ணிக்கணும். இது தவிர என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா போனஸ் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் என்னை செகண்ட் டைம் மீட்டே பண்ண முடியும். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆயிருக்கேன். என்னதான் காலேஜில் 22 அரியர் வச்சிருந்தாலும் இதில் நீ பாஸ் ஆயிட்ட மச்சா. Can I? பாத்ரூம் எங்க இருக்கு?
கொன்றா. டேய் அர்ஜுன், ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் டென்ஷன் ஆகாத. இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும். பட் அழகான பொண்ணு, கியூட், இன்னசென்ட். ஏதாவது சுதப்பி ஃபெயில் ஆகிடாதரா. இந்த பொண்ணு ஏதாவது ரூல் நம்பர் 4 கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட போது. யாரு? யார் நீங்க? ஏய், யார் நீங்க? பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்க? ஏய், பாத்துக்கலாம் வாடா. வீட்டில் பொண்டாடி கூட பிரச்சனை வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்தேன். என்ன போய் இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. நான் என்ன சார் தப்பு செஞ்சேன்? இதுக்கு வேற நான் எங்கே போனேன்னு அவசரம். டேய் வாய முறா. வந்தாயிலேருந்து கதறிக்கிட்டு ஏஞ்சி வந்தா எலும்ப நொறுக்கிடுவேன் சார். வீட்டில் தேடுவாங்க சார். போகணும் சார். நான் வீட்டுக்கு போகணும் சார். என்ன வீட்டுக்கு சார். உனக்கு என்னப்பா வேணும்? ஒரு எமர்ஜென்சி சார். ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க. அவ வீட்டில் 2 பேர் கையில் கத்தி கண்ணு. சார் பொண்ணு உயிருக்கே இரு. ஆர்மோ இங்க வாங்க. பேர் என்ன? என் பேரா? பேர் என்ன? அர்ஜுன். முழு பேரு? அர்ஜுன் கிருஷ்ணா. என்ன பண்றீங்க? BMW கார் ஷோரூமில் சூப்பர்வைசிங் இன்ஜினியர். அப்பா? சார் ஒரு பொண்ணோட உயிருக்கே ஆபத்து சார். சீக்கிரம் காப்பாற்றலண்ணா. அப்பா என்ன பண்றாரு? வீட்டில் சும்மா தான் இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. பொண்ணு பேர் என்ன? அனாமிகா. முழு பேரு? முழு பேரு தெரியாதா? இல்லை. ஃப்ளேம்ஸ் போட்டோம். ஃப்ளேம்ஸா? அனாமிகா. ஆர்மா சரக்கான பாருங்க. ரகுநாத். அனாமிகா ரகுநாத். முழு பேர். பொண்ணு வீடு அங்க? அங்கே தான் சார். என்ன பண்ணாங்க? ஃப்ளாட்ஸு 3வது மாடி. அட்ரஸ் என்ன? அட்ரஸ் அட்ரஸும் தெரியாதா? அட்ரஸ் தெரியாது சார். எதுக்கு சார் தெரியணும்? நானும் வந்ததுலேயும் பார்த்துருக்கேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அட்ரஸ் தெரியாது சார். ஆனால் வீட்டுக்கு வழி தெரியும். டைம் வேஸ்ட் பண்ண அதை பண்ணுங்க சார். சரக்கு போட்டு நக்கல் பண்றியா? எத்தனை நாள் தெரியும் அந்த பொண்ணு உனக்கு? ஒரு 2 நாளா. 2 நாளா? எது டைம் வேஸ்ட் நீ எனக்கு சொல்லி தர வேண்டியல்ல. சரக்க போட்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு சுத்துற உங்களா என்ன முதல்ல என்கொயரி பண்ணோம். ஏதோ டீசெண்டா இருக்கேன்னு இப்படி உட்காராச்சு பேசியிருக்கேன். இல்லை அங்க பார், அப்படிதான் உட்காராச்சு பேசியிருப்பேன். நடு ராத்திரில பொண்ணுங்களை கூப்பிட்டு சுத்த வேண்டியது. அப்புறம் கிட்னாப் பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்கன்னு போலீஸ்காரன் தாலியாக இருக்க வேண்டிய. சரி அந்த பொண்ணு நம்பரை கொடு. 988 411 4582. சரி கிட்னாப் பண்ணாங்கன்னு சொன்னீல்ல, அவங்க 2 பேரையும் பார்த்து அடையாளம் காட்டுவீங்களா? கண்டிப்பா. முகம் நல்ல ஞாபகம் இருக்கு. குட். ஆர்மோ சார். இவர் அழைச்சிட்டு போய் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க வாங்க. பத்து மணிக்கு மேலே டியூட்டினாலே இப்படி தான் சார். ரொம்ப சூடாக இருப்பார். நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க தம்பி. வர ரைட்டு, அப்புறம் நேராக போங்க. ஆமாம், அந்த பொண்ணை காரில் போட்டு தானே தூக்கிட்டு போனாங்க நீங்கள்? ஆமாம். வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். TN09BT2601 பிளாக் ஸ்கோடா. அடையா டிராஃபிக் கண்ட்ரோல் கமின். J5 ஆர்மோமியர் பிளாக் ஸ்கோடா TN09BT2601. ஆமாம். வண்டி எங்கே பார்த்தாலும் உடனே நிறுத்துங்க. கிட்னாப் சஸ்பெக்ட் ஓவர்.
சார் இதோ ரைட்டில் வர அப்பார்ட்மெண்ட். செக்யூரிட்டி வாங்க சார். என்ன விஷயம் சார்? பஞ்சாயத்தில் வந்திருக்கீங்க. இங்கே அனாமிகா ரகுநாத்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல? அனாமிகா 3வது மாடி. ஆமாம், சேவப்பா இருக்குமே, காலேஜ் படிக்குது. ஆமாம், அந்த பொண்ணு தான். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை யாரோ 2 பேர் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் என்ன சொல்கிறீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிட்னாப்பா? அந்த பொண்ணு பிளாட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது சார். டூருக்கு போய்க்குது. போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போச்சே, அடுத்த வாரம் தான் வரும்ட்டு. என்னது டூருக்கு போயிருக்கா? யோ, நீ அந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள ஏறது பார்க்கல? இன்னைக்கு அந்த வேலைக்காரன் வரலன்னு சொன்னலையா? நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? இவர் யார் சார்? இவர் அந்த பொண்ணோட இங்கே வந்திருக்கிறாரு. அந்த பொண்ணோட ஃப்ளாட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ யாரோ 2 பேர் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவரை நீங்கள் இங்கே பார்க்கல? இல்லை சார், அவர் என்ன பார்த்துருக்க மாட்டாரு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தார்ல. தம்பி, அந்த பொண்ணு உள்ளே வரும்போது நீங்களும் கூட தானே இருந்தீங்க? இல்லை, அப்போது இவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது நான் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருக்காரு சார்? கடைசியாக கேட்டு ஓப்பன் பண்ணது 11:30 மணி. இதோ இந்த உண்டாய் வரணும் 4வது மாடி. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அது வரையும் கேட்டு பூட்டி தான் சார் கிடக்குது. உங்கள் பேர் என்னையா? முருகேசன் சார். ஆஹா, எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? 6 வருஷம் சார். இங்கே தான் தங்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் அந்த பொண்ணோட உள்ளே வந்தது, அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது எல்லாம் அதோ அந்த செக்யூரிட்டி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார். இவரை முதல்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார். இந்த கேமரா ஃபுட்டேஜ் எங்கே ரெக்கார்ட் ஆகும்? ஆஃபீஸ் ரூமில் சார். ஓப்பன் பண்ணுங்க சார். ஃப்ளாட் அசோசியேஷன் மேலே 4வது மாடி இருக்காரு. அவர்கிட்ட பெர்மிஷனாக வாங்கணும். போயிட்டு காலையில் வந்தீங்கன்னா. ஓப்பன் பண்ணியா சொல்கிறேன்ல. வா. சரிங்க சார், வாங்க. எத்தனை மணிக்கு உள்ளே வந்தீங்க சார்? என்ட்ராகும்போது ஒரு 12:15 இருக்கும் சார். ஷுவர். அனாமிகாவை தூக்கிட்டு போகும்போது 1 மணி இருக்கும். ஃபார்வர்ட் பண்ணுங்க. பாருங்க, நீங்கள் வந்ததே இருக்கு. யாரோ வீடியோ டேம்பர் பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் முதல்ல இவரை அரெஸ்ட் பண்ணி கொஸ்டின் பண்ணுங்க சார். தம்பி, 6 வருஷமா அந்த பிளாட் நான் வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். இங்க யார்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்க. சும்மா குடிச்சுட்டு வந்து உளராம வீட்டுல போய் தூங்க தம்பி. சார் பொய் சொல்றா சார். சார் நான் அந்த பொண்ணோட நீங்க வந்த சார். அந்த பொண்ணோட அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, கிச்சன் எப்படி இருக்கு எனக்கு எப்படி சார் தெரியும்? டோர் உடைச்சு தானே வந்திருப்பாங்க. நீங்க ஒரு தடவை மேல வந்து பாருங்க சார். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். சாவி இருக்கா சார்? வீட்டை கிளீன் பண்ணிருக்கா வச்சிருக்கு சார். இவர் சொல்லான்னு கேட்டு சாவி எடுத்துட்டு வா, மேலே போகலாம். ஃப்ரூட்ஸ், குஷன்ஸ் யாரோ எவிடன்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க.
போலாம். முருகேசன் லாக் பண்ணுங்க. தூங்காம முடிச்சுக்கிட்டுருங்க. மறுபடியும் ஏதாவது விசாரணைன்னா ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க. சரிங்க சார். அந்த பொண்ணு பேரு அனாமிகா ரகுநாதன் தானே சொன்னீங்க? ம். இந்த பாத்தீங்களா, ரகுநாத் குமார் அந்த பொண்ணோட அப்பா. சேனல் 24 டிவி கம்பெனி ஓனர். ஹலோ சார், மிஸ்டர் ரகுநாத் குமார். எஸ் சார், நாங்கள் J5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். என்ன விஷயம்? சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி. உங்கள் பொண்ணு கூடி இருக்கிற அடையாறு ஃப்ளாட்டில் ஒரு ராபரி. ராபரியா? அவ வீட்லையா? இல்லை, அவங்க வீட்டில் இல்லை, கீழ் வீட்டில். அதான் ரெசிடென்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த பில்டிங் வாட்ச்மேனை பற்றி விசாரிக்கலான்னு. உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் சார் கால் பண்ணேன். டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். எனிவே அவ ஊர்லயே இல்லை, அவ ஃப்ரெண்ட்ஸோட கோவா போயிருக்கா. சேனல் 24 CEO நான் போனா வந்து ஆஃபீஸில் என்ன பார்க்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். சார், சாரி சார், சாரி. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக இல்லை சார், இது ஒரு ஃபார்மாலிட்டி கால் தான். தேங்க்யூ. சாரி. அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க தம்பி? கோயம்புத்தூர். ஒன்று பண்ணுவோம், ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் டைம் விட்டு யோசிங்க தம்பி, என்ன நடந்துச்சுன்னு. சார், நான் சொல்கிறது நீங்கள் எப்படி நம்ப போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணே 2 நாளாக தான் தெரியும். நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்கு. கொஞ்சம் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட முடியுமா? சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்கள் வீடு எங்க? கிட்ட தான் சார். நேராக போய் பிரிட்ஜு கீழே ரைட்டு. தம்பி, இதில் மாடி போர்ஷனா? ம். நல்லா தூங்குங்க தம்பி. நீங்கள் வேணால் பாருங்கள், காலையில் எழுந்தோடனே எல்லாம் சரியாயிடும். பட்டுமா? வாட்ச்மேன் சொல்கிறத நம்புறீங்களா? ஆமாம் சார், அவன் ஒன்றும் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த பையன் ஏன் இப்படி சொல்கிறான்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருக்கிற கேஸில் இந்த மாதிரி கேஸ்லாம் வேறு. கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதிக்க வேண்டாம் ஆறுமுகம். பையனை வீட்டுக்கு போயிட்டானே, வேற ஒன்றும் இல்லை, குடிச்சது தெரிஞ்சிருக்கும், அதான் சைலண்டாக ஓடி போயிட்டான். இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆறுமுகம். நாளைக்கு புரோக்கன் பிரிட்ஜ் கொலை கேஸில் ரிப்போர்ட் வேறு சப்மிட் பண்ண வேண்டியிருக்குல்ல. நீங்கள் கிளம்பலையா? இல்லை சார், நீங்கள் புறப்படுங்க. பொண்ணை கடத்திட்டாங்க. 2 பேர் கையில் கத்தி கண்ணு. பொண்ணு பேர் என்ன? நேம்ஸ் போட்டோம். ஆர்மா சரக்கானு பாருங்க. அந்த பொண்ணு பிளாட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது சார். டூருக்கு போய்க்குது. யோ, இந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள ஏறது பார்க்கல? இன்னைக்கு அந்த வேலைக்காரன் வரலன்னு சொன்னலையா? இவர் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது நான் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டேன். சும்மா குடிச்சுட்டு வந்து உடறாம வீட்டில் தூங்க தம்பி. இந்த லேம்ப், ஃப்ரூட்ஸ், குஷன்ஸ் யாரோ எவிடன்ஸ்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. அவ ஊர்லயே இல்லை, அவ ஃப்ரெண்ட்ஸோட கோவா போயிருக்கா. கொஞ்சம் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட முடியுமா? இந்த பார்த்தீங்களா, ரகுநாத் குமார் அந்த பொண்ணோட அப்பா. உள்ள இருக்கடா. ஆனால் அவன் என்ன ஒன்றும் சொல்ல. ஒதுக்காமல் எங்கே போயிட போகிறான்?
ஹலோ, அப்படியா? என்னாச்சு? அந்த பையன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். அந்த செடிக்கிட்ட பாருங்க. அங்கேயே நசுக்கி சாவடிச்சுடா. இவ்வளவு தூரம் போலீஸ்ல வர சொன்னியா? இந்த முகத்தை பார்த்து அடையாளம் கட்டுவேன்னு. ஏய், சைலண்டா கொண்டுட்டு உள்ளவா. பொண்ணோட அப்பா அவள் ஃப்ரெண்ட்ஸோட கோவாவுக்கு போயிருக்கிறதா தானே சொன்னார். அப்புறம் எப்படி கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு தமிழில் வந்தது. அதான் சந்தேகப்பட்டு என்னென்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். வாங்க தம்பி. யோ, என்ன கிடைச்சாலும் நியூஸில் போட்டுருவியா? இப்போ பார்த்தில்ல, உன் பொண்ணு என் கையில். அவளை இன்னும் நம்ம பசங்க கண்ணில் காட்டாம இருக்கேன். அவளை நியூஸில் போட்டுறவா? ஆ, என்ன சொல்கிற? உங்களுக்கு வேணுன்றத நான் பண்ணி கொடுக்குறேன். என் பொண்ணு எங்க இருக்கா? அவளை விட்டுடுங்க. எத்தனை காப்பி எடுத்த? ஒரே காப்பி தான், மெமரி கார்டில் இருக்கு. பீச் ஹவுஸ் பார்ட்டியில் ட்ரக் யூசேஜ் சந்தேகப்பட்டு தான் கேமரா இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு இன்சிடெண்ட் ரெக்கார்ட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதை பற்றி எனக்கும் என் கம்பெனி சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜேஷ்க்கு மட்டும்தான் தெரியும். கொலை 1000 நடக்கும், அதில் உனக்கு என்ன நடந்தது வேலை? இப்படி ஒரு வீடியோ கையில் கிடைச்சது ஃபோன் பண்ணி காசு கேட்டு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. நீசில போட பிளான் பண்ணுறியா? இப்போ அந்த மெமரி கடை இருக்கு. ராஜேஷ் கிட்ட சொல்லி கம்பெனி லாக்கரில் வைக்க சொல்லியிருந்தேன். ஃபோன் பண்ணு. குணசீலன் ஒருத்தன் வந்து கலெக்ட் பண்ணிப்பான்னு சொல்லு. சரியா பேசல, உன் பொண்ணு இங்கே செத்துருவா. பேசு. எவனோ ஒருத்தன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அதை இவர் வீடியோவில் வச்சிருக்காரு. அதுக்காக அந்த பொண்ணை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி வாங்குறாங்க. சொல்லுங்க சார். ராஜேஷ், நீ எங்க இருக்க? பாண்டிச்சேரி ரிட்டர்ன் சார். காலையில் 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவேன். என்ன சார் விஷயம்? அந்த 28 ஜனவரி கார்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும். அந்த கார்டா? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. 5 மணிக்கு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிடு. குணசீலன் ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணிப்பாரு. அவர் உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஆர் யூ ஷூர் சார்? ராஜேஷ், நான் சொல்கிறது செய். இட்ஸ் அர்ஜென்ட். ஓகே சார். மெமரி கார்டு கைக்கு வர வரைக்கும் இங்கே ஒன்று வாட்ச் பண்ண. ஏய், லோகங்க அந்த பையனை போட போனானே, நீ பார்த்த? தெரியலண்ணா. தெரியலையா? ஏய், அந்த பையன் சாவலடா, அங்கிருந்து இங்க மூவ் ஆயிருக்கான்.
ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட போகாதீங்க. இன்னும் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. எடுத்து சொல்ல பின்னாடி வர்றவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. பெருசா அவனு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி சார் எந்திரிங்க. என்னால் வர முடியாது. நிறைய ரத்தம் போயிடுச்சு. நீங்கள் முதல்ல உங்கள் செல்ஃபோன் சிம் கார்டை தூக்கி போடுங்க. அதை வச்சு தான் நீங்கள் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அனாமிகாவை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? கிட்னாப் பண்ணியிருக்கிறவனுங்க லோக்கல் ரோடுங்க. சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி தின்னு உடம்ப வளர்த்தவனுங்க. கத்தியால் குத்துவானுங்க, துப்பாக்கியால் சுடுவானுங்க. ஆனால் சண்டை போட தெரியாது. சண்டை போடுறது கஷ்டம். அதை நீங்கள் செய்கிறீங்க. நான் உங்களை இந்த ஊரை விட்டு ஓடிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் தம்பி, நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா பயந்துருவானுங்க. அந்த பொண்ணை தேடி போங்க, விட்டுறாதீங்க. அனாமிகாவை இவனுங்கிட்டேருந்து காப்பாற்ற வைங்க போக மாட்டேன் சார். ஆனால் அவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம்.